கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, அவர் நேர்ல கூட என்கிட்ட வந்து பேசல. நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன், நீங்க பண்ணி குடுத்துருங்க. ஒரு 3 வே செட்டப் தான் வேணும். டுவல் 3 வே, ஃப்ரண்ட் 3 வே, ரியர் 3 வே. ரெண்டுமே 3 வே தான். யுவர் சாய்ஸ். எவ்ரிதிங் இஸ் யுவர் சாய்ஸ். ஒரு நல்ல குவாலிட்டியான ஆடியோ செட்டப் எதிர்பார்க்குறேன். நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அதனால நான் உங்களுக்கு வரல. நீங்க பண்ணி குடுத்துருங்க. நான் டிரைவர வச்சு அனுப்புறேன். பண்ணி குடுத்துருன்றாரு. ஒரே வார்த்தை அவ்வளோதான். இது பட்ஜெட் ஆடியோ கிடையாது. இது பிரீமியம் ஆடியோ. பட்ஜெட் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் வேண்டாம். ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும்னா அந்த ப்ராடக்ட்னா வேல்யூ இருந்தால் போதும். சும்மா நம்ம ஒரு பட்ஜெட்டுக்காக கொடுக்குறாங்கன்னா நம்ம எதை வேணால் செய்யலாங்கிற கான்செப்ட்ல டெசிபிள் எப்பவுமே பண்ண மாட்டோம். ஒரு 360 டிகிரி கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். டிவிஆர் தனியாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். சீட் கவர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். லைட் அப்கிரேட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் ப்ரீமியம் பில் வித் கம்ப்ளீட் ஆல் அக்சசரிஸ். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த காரில் 100% ஃபுல்ஃபில்டாக இருக்குது. எவ்ரிதிங். இதை நீங்கள் பார்க்க இந்த வீடியோ வந்து இப்போ ஒரு புது கார் எடுக்கிறாங்க, எல்லாமே இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு நினச்சோம்னா இது ஒரு இந்த எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆட்டோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவர் நேரில் கூட என்கிட்ட வந்து பேசல, ஃபோனில் தான் எல்லாம் பேசினார். நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன், நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 3 வே செட்டப் தான் வேணும். டுவல் 3 வே, ஃப்ரண்ட் 3 வே, ரியர் 3 வே. ரெண்டுமே 3 வே தான் வேணும். ஒரு நல்ல குவாலிட்டியான ஆடியோ செட்டப் எதிர்பார்க்குறேன். நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அதனால நான் உங்களுக்கு வரல. நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. நான் டிரைவரை வச்சு அனுப்புகிறேன். பண்ணி கொடுத்துருன்றாரு. ஒரே வார்த்தை அவ்வளோதான். வேறு எதுவுமே ஸ்பேஸில். இந்த கான்ஃபிகரேஷன் அந்த கான்ஃபிகரேஷன் நத்திங். யுவர் சாய்ஸ். எவ்ரிதிங் இஸ் யுவர் சாய்ஸ். பட் அவுட்புட் குவாலிட்டி எனக்கு வரணும், அவ்வளோதான். என்ன ஒரு கொரி அவர் வச்சதுன்னா 360 டிகிரி கேமரா மஸ்ட்டு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 3 வே. இதுதான் இவரோட கொரி, மெயின் கொரி. வாட் எவர் இட் இஸ், ப்ராடக்ட் இஸ் யுவர்ஸ், அவ்வளோதான். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்க ஆடியோ தான் பண்ண வந்தாங்க. அப்போ நம்ம சீட் கவர்ஸ் பண்ணதை பார்க்க வந்தாங்க. ஓகே, சீட் கவர்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கோ. ப்ரீமியம் சீட் கவர்ஸ், பேசிக் சீட் கவர் கிடையாது, ப்ரீமியமான ஒரு சீட் கவர் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பில்டே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணதில் கொஞ்சம் நம்ம அடுத்த லெவல். இப்போ பட்ஜெட் ஆடியோன்னு எல்லா வீடியோலையும் போட்டுட்ருக்கோம். இது பட்ஜெட் ஆடியோ கிடையாது, இது ப்ரீமியம் ஆடியோ. அந்த செக்மெண்ட்டில் தான் அதை பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்டெக் வந்து நம்மளால யூஸ் பண்ணல. இனிஷியலாக நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் போடாத முன்னாடி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஏன்னா ஒரு 2 ப்ராடக்ட் ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம இங்கே பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் இட்ஸ் அ மல்டிபிள் திங். பட் எல்லாத்தையும் நம்ம பண்ண போகிறதில்ல. பெஸ்ட் பிராண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டெக் ஆல்சோ இது இட்டாலியன் ப்ராடக்ட், பியூட்டிஃபுல் ப்ராடக்ட், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆஸ் ஐ சைட், நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கும் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறாங்க மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நம்ம எந்த ப்ராடக்ட் பெட்டராக இருக்கோ அதை மட்டும்தான் இங்கே இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸ்டெக்கில் எம்எல்ஜி சீரிஸ் காம்பனண்ட் அண்டு மிட் ரேஞ்ச் ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் ஆர் சேம் ஸ்பீக்கர்ஸ், எவ்ரிதிங் இஸ் சேம். எம்எல்ஜி சீரிஸ் தான் போட்டிருக்கோம். ஹெட் யூனிட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்ட்ராய்ட் பிளேயர் தான் அவருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால நான் நிறைய ஆண்ட்ராய்ட் பிளேஸ் நம்ம வந்து இருக்குது. பட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு நல்ல குவாலிட்டியான ஆண்ட்ராய்ட் பிளேயருங்கிறது ஒரு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது. இது வந்து காஸ்கா பிராண்ட், வந்து காஸ்கா. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா 2K ஸ்க்ரீன், ப்ராப்பர் 2K ஸ்க்ரீன் இருக்குது, 8 கோர் ப்ராசர் இருக்குது. மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இதில் ஒரு டேக் வந்து ஒரு AKM ஒரு டேக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வாஸ் ரிலி குட். நம்ம மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் பிளேயர் பண்ணி பண்ணுறதில்ல. இது 360 மஸ்ட் அப்படிங்கிறதுனால, ஏன்னா 360 எனக்கு கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. நம்ம பைனேசஸ் போட்டு 360 பண்ண முடியும், பட் அதோட கிளாரிட்டிங்கிறது அந்த மாதிரி கான்செப்டில் இல்லை, கிளாரிட்டியாக இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு WVGA ஸ்க்ரீன் தான் அதில் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம பயங்கரமாக ஒரு 720p ஸ்க்ரீனாலும் கிளாரிட்டி கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் அதை வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த பிளேயர் காஸ்காவோட F70 இந்த மாடலோட பிளேயர் எடுத்துட்டோம். அது 2K ஸ்க்ரீனோட வந்தனால செம்ம கிளாரிட்டி இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய என்டர்டைன்மெண்ட் தான் அதை யூஸ் பண்ண போகிறாங்க. படம் நிறைய பார்ப்பாங்க போல, குழந்தை இருக்காங்க ஃப்ரெண்டில், குழந்தைக்கு வந்து படம் பார்ப்பாங்க, அதனால் அதுக்கு அதான் மெயினாக வேணுங்கிற மாதிரி கேட்டார். ஏன்னா இது வந்து இவங்க ட்ரிப் போகிறக்காக மட்டும்தான் இந்த காரை யூஸ் பண்ணுறாங்க போல தெரியுது. ஸோ டிஎஸ்பி இங்கே நான் வந்து ஒரு 16 சேனல் டிஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் அவேவ். இது வந்து ஒரு பேசிக் டிஎஸ்பின்னு சொல்ல முடியாது, ஒரு மிட்ரேஞ்ச் டிஎஸ்பி. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு பட்ஜெட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாமே ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். தோ இந்த 16 சேனல் டிஎஸ்பியில் 16 சேனல் ஆம்பிளிஃபையரும் இருக்குது. இதில் நம்ம ஃபுல் 16 சேனல் ஆம்பிளிஃபையரை கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டெக்கோட எம்எல்ஜி ஸ்பீக்கர் 50 வாட் RMS தான். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பீக்கர் 50 வாட் RMS தான். டேரெக்டாக கூட கொடுக்க முடியும். பட் டேரெக்டாக கொடுக்கும்போது ஏன்னா இந்த சோர்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் பேர்னால என்னதான் இருந்தாலுமே தோ இட் இஸ் பீன் யூஸ் அ டாக், பட் நம்ம அது ஒரு பைனியர் சிஸ்டமோட கம்பேர் பண்ண முடியாது 100%. அதெல்லாம் எந்த மாற்றம் இல்லை. அதுக்காகவே ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம 4 ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பாக அந்த இன்டர்னல் ஆம்ப் கொடுக்கலாம், பட் ஆம்ப் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வேறு. ஸோ அதுக்காக நான் மோஸ்ட் அது எல்லா ப்ராஜெக்ட்லையுமே பாருங்கள், நம்ம வீடியோஸில் கண்டிப்பாக ஒரு 4 ஸ்பீக்கர்ஸுமே ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிப்போம். 4 சேனல் போட்டிருப்போம், இல்லை 5 சேனல் ஆம்பிளிஃபையர். ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பாக ஆம்ப் இல்லாமல் ஒரு எந்த 3 வே செட்டப் நம்ம பண்ணிருக்க மாட்டோம். மேபி அந்த ஸ்பெஷல் கேஸ் வந்து நம்ம பேக்கேஜில் இருக்கும். பேக்கேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் திங். ஏன்னா ஸ்பீக்கர் அந்த மேட்ச் ஆகுதுனால
பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுதுனால நம்ம அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எல்லாமே ப்ரீமியம் பில்டிங் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்கோம். மோனோ ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ரெஃபரன்ஸ் ஆடியோ 4 சேனல் ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இங்கே மோனோ ஆம்பிளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறோம். 750.1 இது ஒரு கிக்கரில் ஒரு ப்ரீமியம் சீரிஸான 10 inch ஊஃபர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லோ சீரிஸ், இது ரெட் சீரிஸ். அதுக்கு அடுத்த லெவல் ஒன் ஸ்டெப் ஹெட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாமே இதில் பேசிக் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எல்லாமே அடுத்த ஸ்டெப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் எந்த ப்ராடக்ட்டில் எங்கேயுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். அவர் ஒரு பட்ஜெட் கொடுத்தாரு, அந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அது என்னவோ அதை பண்ணி கொடுங்க. சப்போஸ் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் பரவாயில்ல. பட் நான் அந்த இதுக்கு இது போதும் அப்படிங்கிறக்காக சில அதெல்லாம் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் பட்ஜெட் எக்ஸ்ட்ரா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் வேண்டாம், ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும்னா அந்த ப்ராடக்ட்னா வேல்யூ இருந்தால் போதும். சும்மா நம்ம ஒரு பட்ஜெட்டுக்காக கொடுக்குறாங்கன்னு நம்ம எதை வேணால் செய்யலாங்கிற கான்செப்டில் டெசிபிள் எப்பவுமே பண்ண மாட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ஆப்டிமைஸ் பண்ணி அவுட்புட் எவ்வளோ 100% அவுட்புட் எடுக்க முடியுமோ, அதை எந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே ப்ரைஸ் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் திங், குவாலிட்டிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அதனால் அதை எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ப்ரைஸும் நம்ம வந்து எங்கேயுமே இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். டேம்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் 4 doors டேம்ப் பண்ணியிருக்கோம். கீழே ஃப்ளோர்லேயும் டேம்ப் பண்ணியிருக்கோம், ஹூட்லேயும் டேம்ப் பண்ணியிருக்கோம். அப்புறம் 360 டிகிரி கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். டிவிஆர் தனியாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். சீட் கவர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஆக்சசரிஸ், லைட் அப்கிரேட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பேசிக் கிறிஸ்டானால அப்புறம் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் வராது. ஹெட்லைட்டில் வந்து ப்ரொஜெக்டர் வராது, எல்லாமே நார்மல் பல்ப்ஸ் தான் வரும். ஸோ இதனோட எல்இடி பல்ப்ஸ் ரெண்டுமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க ஏற்கனவே ஒரு ஃபாக் ப்ரொஜெக்டர் போட்டதுனால அதை விட்டுட்டு எல்இடி பல்ப்ஸ் மட்டும் ரெண்டுமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் ப்ரீமியம் பில் வித் கம்ப்ளீட் ஆல் அக்சசரிஸ். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த காரில் 100% ஃபுல்ஃபில்டாக இருக்குது. எவ்ரிதிங் இது நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இப்போ ஒரு புது கார் எடுக்கிறாங்க, எல்லாமே இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு நினச்சோம்னா இது ஒரு இந்த எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரிதிங் இதில் இருக்குது. லைட் அப்கிரேட்ஸ் இருக்குது, ஆடியோ அப்கிரேட்ஸ் இருக்குது, கேமரா அப்கிரேட்ஸ் இருக்குது, ஒரு டிவிஆர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஹை-எண்ட் டிவிஆர், இது வந்து 3-way டிவிஆர், அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு, ரியரு, இன்சைட் 3மே ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி டிவிஆர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வி வர் ஸோ ஹாப்பி. அந்த கஸ்டமர் வந்து டெலிவரி எடுக்கும்போது வந்தார். நிறைய நமக்கு ஸ்வீட்ஸு, அங்கே திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா எல்லாமே கொண்டு வந்து கிஃப்டாக கொடுத்தாரு. ஸோ ஹாப்பி, தேங்க்ஸ் சார். அதுக்கு அது நமக்கு மட்டும் கொடுக்காம நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ நைஸ் ஆஃப் யூ, தேங்க்யூ. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் கேட்டுட்டு அவரே ஃபோன் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணாரு. சார் சூப்பராக இருக்குது அவுட்புட், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் அதை நம்ம பேசவே வந்து இந்த கான்வர்சேஷன் இடையில போக பில் நம்ம நடந்துட்டு இருக்கவே இன்னொரு வண்டி நம்ம ஒரு டிசைர் இருக்குது, அதை விட்டுறா, இதை எடுத்துகிட்டு அதை விட்டுறான்னாரு. அதே மாதிரி அதை எடுத்து விட்டார். அவுட்புட்டும் வந்து சூப்பராக வந்திருக்கு. டெமோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். அது இது அதை முடிச்சுட்டு கையோட அந்த வண்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அது அடுத்த வீடியோ வரும். தேங்க்யூ. காற்றுக்கு பூவை தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா, தம்பே உந்தன் பேரைத்தான் நீ விரும்பி கேட்கிறேன், போகும் பாதை என்றும் உன்னை திரும்பி பார்க்கிறேன், பேசும் காற்றுக்கு பூவை தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா. பூவேவாய் பேசும்போது காற்றே ஓடாதே நில்லு, பூவின் மொழி கேட்டுக்கொண்டு காற்றே நல்வார்த்தை சொல்லு, குளிர் வார்த்தை சொன்னால் கொடியோடு வாழ்வேன், என்னை தாண்டி போனால் நான் விழுவேன், மண்ணில் விழுந்து
மன்றாடுவேன். மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே மூங்கில் காடுகளே வந்து முனகும் பாடல்களே தூரச் சிகரங்களில் கண்ணீர் துவைக்கும் அருவிகளே இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையா திருந்து திரிந்து பறந்து பறந்து